நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் ஏன் ஃபஸ்ட் டைம் போய் ஸ்டாலின் கலந்துக்கிறாரு? அது புறக்கணிச்சிருக்கலாமே, கடந்த காலத்தில் செஞ்ச மாதிரி புறக்கணிச்சிருக்கலாமே. இப்போ இவர் போய் கலந்துக்கிறதுலோட வேற ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது பின்னாடி. அதாவது இப்போ மோடி கூட்டணி ஆட்சி ரன் பண்ணிட்டு இருக்காரு. நிதிஷ் மீது, நாயுடு மீது அவர் நம்பிக்கை இல்லை. அவங்க எப்போ வேணாலும் இந்த ஆட்சி கவிழ்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாலின்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 23 எம்பியை மோடி கணக்கு பண்ணுறாரு. அதனால தான் இந்த ஸ்டாலின்கிட்ட மோடி நெருக்கம் காட்டுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சீமான் உள்ளிட்ட பலரும் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சீமான் தன்னை போலவே பிறரை கருதக்கூடியவர். தனக்கு என்ன கள்ளத்தனம் இருக்குமோ அப்படித்தானே மற்றவர்கள் இருப்பார்கள் என்று சீமான் கருதுகிறாரான்னு தெரியல. எதற்காக பாஜகவோடு திமுக மறைமுக கூட்டணியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு தேவையில்லாத குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? பாஜகவுக்கு அவசியம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. பாஜக அரசுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வருகிறது, இது ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு. நெருக்கடி உண்மையிலேயே வருகிற போது இவர்களிடத்தில் ஆதரவு கேட்கிறார்கள், அப்பொழுது இவர்கள் பரிசீலிக்கிறார்கள், எம்பிக்கள் கூட்டம் நடக்கிறதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பே இப்படி ஒருவேளை நடந்துட்டா என்ன பண்றது என்று சொல்றது மாதிரி ஒரு கற்பனாவாதத்தில் எப்படி அவர் மேடைகளில் பேசும்போதெல்லாம் நான் தாண்டா அடுத்த அதிபர்னு சொல்றாரு, தமிழ் தேசிய அதிபர்னு தானே சொல்லிக்கிறாரோ, அது மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தால் முடிஞ்சு எல்லாமே, நான் என் கையில் மட்டும் இந்த நாடு சிக்கிச்சு ஒருனா நீங்கள்லாம் செத்தடாங்கிறார்ல, அந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு பேச்சை தான் அவர் முன்வைக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே ஒரு ஒன்றிய அரசாங்கத்திலே பாஜக இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த விஷயங்களை, நிதி சார்ந்த விஷயங்களை, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பாகத்தான் அதை பார்க்கிறார். தொடர்ந்து புறக்கணித்ததற்கு பதில் இல்லை, நேரடியாக கேட்டோம் அதுக்காவது பலன் இருக்கிறதா என்று ஒரு அணுகுமுறை மாற்றமாகத்தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர, அதை தாண்டி அப்படின்னா அவர் ஏன் சோனியா காந்தி சிந்திக்கிறாரு? டெல்லிக்கு போகிறவர் நிதி ஆயோக் கூட்டத்தோடு முடிச்சுட்டு வரலாம்ல, ஏன் சோனியா காந்தி சிந்திக்கிறாரு? இல்லை, அவர் எங்கே என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தனிப்பட்ட முறையில், அதாவது நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு நகர்வு. ரெண்டாவது நகர்வு என்னென்னா, தனிப்பட்ட முறையில் மோடியை சந்தித்து பேசுகிறாரு, அதுக்கான அனுமதி கேட்டிருக்காரு, அவர் அனுமதி கொடுத்துருக்காரு, தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களே. இப்போ இந்த பாலிடிக்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது? வழக்கு சம்மந்தமான விஷயங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரெண்டாவது என்னென்னா, மோடி நெருக்கம் காட்டுறாரு ஸ்டாலின்கிட்ட, அந்த 23 எம்பிக்களை கணக்கு வச்சு நெருக்கம் காட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லைப்பா, ஒருவேளை வழக்குக்காக தான் அவர்கள் தனிப்பட்ட சந்திப்பை இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. மோடி அப்பாயின்மெண்ட் எதுக்காக வாங்கியிருக்காங்க? வழக்குக்காக தான் வாங்கியிருக்காங்கன்னா, இந்த குற்றச்சாட்டு யார் மீதான குற்றச்சாட்டு? அப்போ யார் மேலே வழக்கு போட்டாலும் பாஜக நேரில் போய் சந்திச்சிட்டாங்கன்னா, தனியாக அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் சந்திச்சிட்டாங்கன்னா, அந்த வழக்குலேருந்து விடுவிச்சிருவாங்கன்னா பாஜக மீதான குற்றச்சாட்டு தானே அது. ஒருவேளை இது உண்மைன்னு எடுத்துக்கிட்டா, நான் அது உண்மையாக ஏற்றுக்கொள்ளலை, ஒருவேளை உண்மைன்னு எடுத்துக்கிட்டா பாஜக என்ன செய்ய போகுது? திமுக காரர்கள் மீது போடப்பட்டிருக்கிற எல்லா வழக்குகளையுமே இல்லாமல் பண்ணிடும் அப்படின்னு தானே சீமான் குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அப்போ இது பாஜக மீதான குற்றச்சாட்டாக தானே வரும், இது எப்படி திமுக மீதான குற்றச்சாட்டை வரும்? அப்போ இவங்களுடைய கற்பனையான ஒரு விஷயம். 10 ஆண்டுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி மேலே போடப்பட்ட வழக்கு, முடித்து வைக்கப்பட்ட வழக்கு, தீர்த்து வைக்கப்பட்ட வழக்கு, மறுபடியும் தானாக முன் நீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அதை முன்னுதாரணமாக கொண்டு அமலாக்கத்துறை அவரை கைது செய்கிறது, வருடக்கணக்கில் அவரை சிறையில் வைக்கிறாங்க. இப்போ டாஸ்மார்க் ஊழலுக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. பாட்டலுக்கு மேலே 10 ரூபா வச்சாங்கங்கிறது ஒரு கதை கட்டுறது தான். அதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் எந்த விதமான ஆதாரமுமே கிடையாது. ஆனால் ஆளாளுக்கு என்ன பண்ணுறான்னா, அமலாக்கத்துறை சொல்லாததெல்லாம் இவன் சொந்தமாக சொல்கிறான். 1000 கோடி ஊழல்னு ஒருத்தர் ஆரம்பித்தான், ஒருத்தர் 30,000 கோடிங்கிறான், 3 லட்சம் கோடிங்கிறான். நம்பர் அவன் இஷ்டத்துக்கு ஜீரோவை போட்டுக்கிட்டே போனாங்களே தவிர, இது ஏதாவது இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான விஷயமா? இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதுனா, கடந்த காலத்தில் எப்படி அலைக்கற்றை ஊழலுக்கு 1,74,000 கோடின்னு ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டு போயிட்டு அந்த ஆட்சி அதிகாரமே வீழ்ந்தது. மன்மோகன் சிங்குடைய அரசே அந்த 2014 வீழ்ச்சி அடைந்ததற்கே அந்த அலைக்கற்றை தான் காரணம். கடைசியில் நீதிமன்றத்தின் முன்னாடி என்ன நடந்துச்சு? போகிற போக்கில் கதை சொல்கிறவனுக்கு ஆதாரம் தேவையில்லை, நீதிமன்றத்தில் எல்லாவற்றிற்குமே ஆதாரம் தேவை. அது விடுவித்தார்கள்ல, அந்த வழக்கிலிருந்து ஆராசா ஏன் விடுவிக்கப்பட்டார்? முதலில் வந்தவர்களுக்கே முன்னுரிமை என்கிற அடிப்படையில் குறைந்த விலைக்கு ஒரு அலைக்கற்றையினுடைய இதை கொடுத்தாரு. அப்படி கொடுத்ததன் மூலமாக நாம் எல்லாரும் அலைபேசி இன்னைக்கு பயன்படுத்துவதற்கு, அது குறைந்த விலையில் சேவை கட்டணத்தில் கிடைப்பதற்கு அவர் வழிவகை செய்தார். அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க விடுவிச்சிட்டாங்க. இப்போ எல்லாவற்றிற்கும் ஆதாரம் வேணும். கற்பனையான குற்றச்சாட்டுகளை ஊடகங்களில் யார் வேண்டுமானாலும் முன்வைக்கலாம்.
நீதிமன்றத்தில் யாருமே கற்பனையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தீர்ப்பு எழுதி வாங்கவே முடியாது. அப்படி ஒரு தீர்ப்பை வாங்கவே முடியாது. ஓகே, நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன் சார். வழக்கு சார்ந்த வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் வந்து இப்போ வந்து என்டிஏ ஆட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய மோடிக்கு வந்து அந்த கூட இருக்கிற 2 பார்ட்னர்ஸ் மீது நம்பிக்கை இல்லையா? ஏன் வந்து இப்போ ஸ்டாலின் டைம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அவருக்கு வந்து வெற்றி பெறுவர் பிடிக்கும், யார் அதிகமான எண்ணிக்கை கையில் வச்சிருக்காங்க அவங்கள ஏதாவது பகச்சக்கூடாது, நண்பராக வச்சுக்கணும்னு நினைப்பார். அப்போ அந்த மாதிரி ஸ்டாலின் ஒரு நட்பு பாராட்டுறாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. பலரும் சொல்கிறாங்க, சீமானை கடந்து பலரும் சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குன்னு பார்க்குறீங்க? வெற்றி பெறுகிறவர்களை பிடிக்கும்னா அவர் மாற்று அணியில் இருக்கிறாரு. அவர் இந்தியா கூட்டணியினுடைய ஒரு முக்கிய தலகர்த்தராக அவர் இருக்கிறார், தளபதியாகவே இருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவது என்பது நீண்ட காலமாக காங்கிரஸ் கூட்டணியிலே, மதச்சார்பற்ற கூட்டணியிலே, சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டணியிலே அவர் வெற்றி பெறுகிறார். இந்த வெற்றி எப்படி மோடிக்கு பயன்படும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏதோ ஆட்சிக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது போல ஒரு கற்பனையான விஷயத்தை கலந்துதான் இப்படி சொல்லுகிறார்களே தவிர அதற்கான எந்த முகாந்திரமும் அடிப்படையில் இல்லை. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, மறைமுகமாக எதற்கு வந்து பாஜக திமுக கூட்டணியில் இருக்கணும்? நேரடியாகவே இருந்தால் மந்திரி சபையில் இடம் கிடைக்குமே. எதற்கு வந்து சந்திரபாபு நாயுடு மாதிரி, நிதிஷ் மாதிரி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலை, ஒரு எல்லா வலிமையும் அவர்களுக்கு இருக்கிற பட்சத்தில் அவர்கள் அதிகாரத்தை ஷேர் பண்ணக்கூடிய இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அப்போ உண்மையாகவே வந்து அதிகாரத்தை பெற வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதற்கான அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஏன்னா கடந்த காலத்தில் ஸ்டாலினுடைய அந்த விஜயகாந்த் கூட்டணி வந்தால்தான் திமுக வெல்லும் என்கிற நிலைமை இருந்தபோது கூட அவர் வந்து என்ன செய்தார்னா, கீழ் இறங்கி வரவே இல்லை. ஆட்சியை குறுக்கு வட்டமாக கலைக்க வேண்டும் என்கிற மாதிரியான குறுக்கு புத்தியில் அரசியல் செய்யவே இல்லை. அவர் ஸ்டாலின் அரசியல் எப்படின்னா, மக்களால் நாம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், நம் குறுக்கு வழியில் அரசியலை வந்து கையாளவே கூடாது என்று ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அரசியல்வாதியாகத்தான் அவருடைய கடந்த காலமே இருந்திருக்கிறது. அதனால திமுக பாஜகவை ஆதரிக்க வேண்டும் என்றால் வெளிப்படையாக ஆதரிப்பார், நிராகரித்தாலும் வெளிப்படையாக நிராகரிப்பார்கள். இது வந்து நான் சொல்லலை. கடந்த காலத்திலே பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார்கள், கலைஞர் அவர்களை பற்றி குறிப்பிடும்போது சொன்னாங்க, அவர் ஆதரித்தால் உறுதியாக ஆதரிப்பார், எதிர்த்தால் உறுதியாக எதிர்ப்பார்னு சொன்னாங்க. அதனால நேரடித்தன்மையோடு தான் அரசியலை அணுகுவார்களே தவிர இந்த மறைமுகமான கூட்டணி என்று சொல்லுகிற அந்த இடத்துல இருந்துலாம் பாஜகவை ஆதரிக்க வேண்டிய அவசியம் திமுக கிடையாது. தேவைப்படுகிற போது அவருடைய கொள்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம், அதிகார பகிர்வு செய்கிறோம் என்று சொல்லி தான். இப்போ நீங்கள் பாஜகவோடு திமுக கூட்டணி போன காலகட்டத்திலேயே ராமர் கோயில் கட்டுவதை ஏற்க மாட்டோம் அப்படி அதெல்லாம் சொன்னாங்க. குறைந்தபட்ச திட்டம்லாம் சொன்னாங்க. சொல்லிட்டு நாங்கள் அதிகார பகிர்வுக்காக இந்த கூட்டணியை நாங்கள் மேற்கொள்கிறோம் அப்படி தான் சொன்னாங்க. அதனால் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டுக்கு என்ன நலன்கள் வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் வந்து வாஜ்பாய் காலத்தில் கலைஞர் செஞ்சுட்டார். அவர் காலத்தில் தான் இந்த ஐடி கம்பெனி, மிகப்பெரிய மேம்பாலங்கள் இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது எல்லாமே வாஜ்பாய் காலத்தில். அதை கலைஞர் மிக சரியாக தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு பயன்படுத்தி கொண்டார். அதே சமயத்தில் அந்த கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் வந்தபோது தான் கலைஞர் தெளிவாக என்ன பண்ணார், சிறப்பான ஒரு கருத்தை சொல்லி வெளியே வந்தார். அவர்களை அலற விட்டார். ஒரு புராணத்தில் இருக்குது, இந்து என்றால் திருடன் என்று அர்த்தம், உங்கள் இந்துத்துவாவினுடைய கட்சி என்பது திருட்டு பயில்கடா நீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். அதனால் நிராகரிக்க வேண்டிய இடம் வருகிற போது சரியாக நிராகரிப்பார்கள், அதிகாரத்தை பகிர வேண்டிய இடத்துல பகிர்வாங்க. எல்லாவற்றிலும் வெளிப்படைத்தன்மை இருக்குமே தவிர மறைமுக கூட்டணி என்பது திமுகவில் எப்பவும் கிடையாது. ரெண்டாவது வந்து சீமான் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த தாக்குதல் தொடர்பான அந்த பிரச்சனையை பற்றி பேசும் பொழுது இந்தியாவில் எந்த மாநில முதல்வர்களும் செய்யாதது, அதாவது எதிர்க்கட்சிகள் மாநில முதல்வர்கள் செய்யாத ஸ்டாலின் செஞ்சார். ராணுவத்துக்கு ஆதரவாக பேரணி போனார், அதோடைய அரசியலே உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? போருக்கு ஆதரவாக பேரணி போனார்கள் என்று சொல்வதை விடவும் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது, அதற்கு எதிர்வினையாக ஒரு பயங்கரவாத முகாம்களை அளிப்பதாக ஒரு ஒன்றிய அரசாங்கம் ஒரு கருத்து சொல்லுகிறது. அந்த காலகட்டத்தில் அரசுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும், இராணுவத்துக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒரு ஊர்வலம் போனார்கள். அது தீவிரவாதத்துக்கு எதிரான போரிலே நாங்களும் வந்து பங்கேற்கிறோம், நாங்கள் வந்து எங்கள் தார்மீக ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படி தான் போனாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இயக்க அரசியல்வாதிகள் உட்பட எல்லாருமே அதை ஆதரித்தாங்க. அந்த காலகட்டம், அந்த போர் விமானங்கள் பறந்து கொண்டிருந்த நேரம் அல்லது பயங்கரவாத முகாமை அடிப்பதாக அரசு தகவல் தெரிவித்த நேரத்தில் எதிர்க்கட்சிகள் உள்பட யாருமே எந்த விதமான விமர்சனத்தையும் முன்வைப்பதை நிறுத்தி கொண்டார்கள். அதற்கு முன்பு, போர் தொடங்குவதற்கு முன்பு விமர்சனம் செய்தார்கள். அந்த போரை நிறுத்திட்டாரு, ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை பண்ணி நிறுத்திட்டாரு என்ற செய்தி வருகிற வரைக்கும் யாரும் விமர்சனம் செய்யல. அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில்
எதிர்க்கட்சிகளும் இந்த அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க. ஏன்னா மாற்று நிலைப்பாடு எடுக்கிறவர்களை அவர்கள் எந்த மாதிரி விமர்சிப்பார்கள், சாதாரண நாட்கள்லேயே தேசத்துறையில் தான் அவங்க விமர்சிப்பாங்க சாதாரணமாக. அதனால் அவர்களினுடைய அரசின் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கான நேரம் இது அல்ல என்கிற அடிப்படையில் இராணுவ வீரர்களின் தியாகத்தை மதிக்கிற வண்ணமாக ஒரு ஊர்வலம் நடந்தது. அதில் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக பாஜக செய்கிற எல்லாமே சரிதான், பகல்காமில் அவங்க சிறப்பான தீர்வை கண்டுட்டாங்க அப்படின்னு யாரும் பாராட்டலையே, யாரும் முட்டு கொடுக்கலாம் இல்லையே. சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவிற்கு ஒரு பெரிய ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டம் இந்த தாக்குதல் நடந்தது. அதற்கு சர்வதேச சமூகத்திடம் விளக்கம் சொல்லணுங்கிற அடிப்படையில் எதிர்க்கட்சிக்காரர்கள் மீதும் அவர்கள் அழைப்பு விடுறாங்க. இது பொதுநலன் சார்ந்த ஒரு விஷயம். இது இங்கே போய் நம்ம அரசியல் கட்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில்லை. நீங்கள் கடந்த கால வரலாறு திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா எப்போது கைவிட்டார்? சீனா போரின் போது தான் கைவிட்டார். வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், நாடு இருந்தால்தான் நாம் உரிமைகளை கேட்க முடியும். இந்த மாதிரி போர்க்காலங்களிலே நாம் இந்த பிரிவினை கோட்பாடு, தனி நாடு கேட்கிற இந்த கோட்பாட்டை நாம் இப்பொழுது பேசுவது முறையல்லன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் அவர் கைவிட்டார். அப்போ போருக்கு எதிரான நடவடிக்கை என்பது திமுகவுக்கு புதிதல்ல. அது ஏற்கனவே அப்படி தான் அண்ணா காலத்திலையும் இப்படி இருந்திருக்கிறது. இப்பொழுதும் அவர்கள் அதை பின்பற்றி இருக்கிறார்கள். அதற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே நீங்கள் ஏன் ஊர்வலம் போனீங்க? ஊர்வலம் போகிறதுனால போர் நிற்க போவதும் இல்லை, தொடரப்போவதும் இல்லை. நம்மளுடைய தார்மீக ஆதரவு, எங்களுடைய கருத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் இராணுவத்தினருக்கு உறுதுணையாக இருக்கோம், அரசுக்கு உறுதுணையாக இருக்கோம் என்பது திமுக நிலைப்பாடு. உங்கள் கருத்துக்கு நன்றி.